வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஹைகோர்ட்டில் கர்நாடகா ஃபேமிலி கோர்ட்டில் மெயின்டெனன்ஸ் கேஸு ஒரு லேடி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரோட்டில் பானிபூரி விற்கிறவங்க. இதை காரணம் காட்டியே நிறைய பேர் நீ கூலி வேலை செஞ்சாலும் பொண்டாட்டிக்கு கொடுக்கணும், நீ பிச்சை எடுத்தாலும் பொண்டாட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது பல பேர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு பார்த்து இந்த பானிபூரி சேல்ஸ் பண்ணுற பையனுக்கு மாதம் 8,000 மெயின்டெனன்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதை எதிர்த்து அந்த பையன் ஹைகோர்ட்டில் ஒரு அட்வொகேட் வச்சு, நான் தெருவில் பானிபூரி விற்கிறவன், என்னால் முடிஞ்சது ஆக்சுவலி இன்ட்ரி மாடல் தான் ஃபைனல் ஆர்டரில், அதை கேஸு நடந்து முடிகிற வரைக்கும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு, முடிகிற வரைக்கும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 8,000 ரூபா போட்டிருக்காங்க ஃபேமிலி கோர்ட்டில். அது ஜாஸ்தின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மாசமா கேஸ் நடந்துருக்கு. ஒரு வருஷமா அந்த பையன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8,000க்கு முடியல, கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் இருக்கு 8,000. அதை கம்மி பண்ண சொல்லி என்னால் கொடுக்க முடியாதுன்னு தான் போயிருக்கேன் ஹைகோர்ட்டுக்கு. ஆக்சுவலி நான் வந்து பானிபூரி வைக்கிற ரோட்டில் என்னால் ஜாஸ்தி அமௌண்ட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, ஆக்சுவலி ஜாஸ்தி அமௌண்ட் கொடுக்க முடியாதுன்னு தான் போயிருக்கான். கொடுக்கவே முடியாதுன்னு போல. சரிங்களா? 8,000 ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா கம்மி பண்ணி, சார் அந்த ஜட்ஜி சும்மா நகைச்சுவைக்காக பானிபூரி விற்கிறேன் தான் சார் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்றாங்க. அது சும்மா நகைச்சுவைக்காக தான். ஜட்ஜும் அட்வொகேட்டும் தமாஷா பேசிக்கிறாங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பானிபூரி விற்கிறவங்க தான் ரொம்ப சம்பாதிக்கிறான் அப்படின்றாங்க. ஆக்சுவலி 8,000 ஜாஸ்தின்னு சொல்லிட்டு 4,000 கம்மி பண்ணி 4,000 போட்டிருக்காங்க. அப்போது 12 மாதம் நடக்கிற கேஸுக்கு இன்ட்ரி மாடல் இந்த கேஸ் நடந்து முடிகிற வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லி அந்த 4,000 போட்டிருக்காங்க. இப்போ ஹைகோர்ட்டில் 8,000 கம்மி பண்ணி 4,000 பெண்டிங் வந்து 12 மாதம் கொடுக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. பெண்டிங் இருக்குது. கேஸ் நடந்துருக்கு. நடந்து முடிகிற வரைக்கும் அந்த பையன் கொடுத்தாகணும். அதனால ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா 8,000 கம்மி பண்ணி 4,000 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வருஷமாக பெண்டிங் இருக்க அமௌண்ட்டையும் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் சும்மாவே பார்க்குறீங்க. ஏன்னா நான் வாயில் ஆஃபீஸ் வாங்குறது இல்லை, இதனால வந்து ஆதாயமும் இல்லை. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி, வியூஸ் ஜாஸ்தி போகும், வீடியோஸ் ஜாஸ்தி போகும். சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதனால எனக்கு காசு வராது. அதை பற்றி யோசிக்கல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொன்று என்னன்னா, என் வீடியோ பார்த்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. என் யூடியூப் லிங்க்கில் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என்ன விஷயத்துலனா, சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மாடிச்சு, 10th 12th காலேஜ் சேர்ந்தேன், ஃப்யூச்சரை வந்து கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், காலேஜில் பேலன்ஸ் ஃபீஸு கட்ட பண்ண சொல்கிறாங்கன்ற காரணத்துக்காக நிறைய பேர் எக்கச்சக்கமான கேரளா, தருமபுரி, சேலம் யார் யாரோ கால் பண்ணுறாங்க. கோர்ட்டில் இருந்தால் கட் பண்ணிட்டு கோர்ட்டில் இருந்து வெளில வந்து மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன். கால் வந்துச்சுன்னா, அப்படி என் கேஸ் போகணுன்னா வேறு கேஸ் இருந்ததுன்னா கோர்ட்டில் இருந்து வெளில வந்து அதே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவேன். சரிங்களா? கட்டும் பண்ண மாட்டேன். நான் கேஸு என் கேஸ் இப்போ இருந்துச்சுன்னா அட்டன் பண்ண மாட்டேன், கட் பண்ணுவேன், வெளில வந்து கூப்பிடுவேன். எல்லாருக்குமே தெரியும் அந்த எனக்கு கால் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? இது மாதிரி என் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வந்து கண்ட வீடியோஸ்லாம் போட மாட்டேன். எல்லா வீடியோஸும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு போட மாட்டேன். இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோசியல் அவேர்னஸ் மாதிரி தான். இந்த வீடியோனால பல பேர் வாழ்க்கை சரியாகணும்னா கண்டிப்பாக கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த வீடியோஸை எந்த வீடியோனா அந்த சர்டிஃபிகேட் ஹோல்ட் பண்ணியிருக்க வீடியோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 காலுக்கு மேலே வந்திருக்கு. யார் யாரோ கூப்பிடுவாங்க பசங்க, சார் நான் கண்டினியூ பண்ண முடியல, குடும்ப சூழ்நிலை, அப்புறம் என்னென்ன ரீசன் சொல்கிறாங்களோ எல்லாருக்குமே பதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வரைக்கும் யாரும் முடியலன்னு சொல்லி ரிட்டர்ன் கால் வந்ததில்லை. பண்ணியிருப்பாங்களா இல்லை எடுத்து நான் ஒன்றும் சொல்ல, கால் பண்ணி விஷயம் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ. ரொம்ப தேங்க்யூ. This order How for much is granted? 8,000, my lordship. What is your income? My income, I'm a Panipuri vendor as submitted by the respondent itself. She itself kindly pays me for, Panipuri vendor also he earns a lot of money. What is the income? my income is 200 to 300 per day. Oh, you are calculating now. No, 200 to 300 per day. Huh? Panipuri, my lordship. That's what I'm saying. There's no Panipuri permanent vendor income. also earns a lot of money. But no permanent income. 200 to How much you'll pay? I'm ready to pay 4,000. Huh? 4,000. When is the petition filed?
My lordship, application is filed on 26/8/2023. 26/8? 2023 in a divorce petition filed by the So almost 12 months. please, madam. By this August, it would be. Yes. The land council, the petitioner submits that the petitioner is a Pani Puri vendor and his income is 200 per day, and the court had granted 8,000 as maintenance. The court below had failed to consider the income of the husband, and it's difficult for him to pay the same. Considering the submission of the land council, they shall be stay of all further proceedings on the condition that he shall continue to deposit an amount of rupees 4,000 by 5th of every succeeding month, and the arrears for 12 months at 48,000 within 4 weeks from the date of receipt of the copy of the order. Either the amount by 5th of every month or this amount is not deposited. In either of the cases, the stay granted by this court stands vacated. And on such deposit, the wife is entitled to withdraw the money. Petition is there a same notice on the counsel for the respondent before the court below and shall file a memo by 1st of August. Post this matter on 27th August.